Welcome to Kanniyaja. In this question and answer la enna question பத்தி பார்க்க போறோம்னா disk usage. சரிங்களா? How to find disk usage by the large directories. Okay. Disk usage command use பண்ணி large files directory-ல என்னென்ன மாதிரி உங்களுக்கு என்ன எவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நமக்கு திடீர்னு ப்ராப்ளம் வந்து சர்வரில் ஏதோ நமக்கு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து எந்த டைரக்டரியில் வந்து சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு டிஸ்க் யூசேஜ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகிடுச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து சர்வீஸ்லாம் ரன் ஆகாது, ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஸோ அப்போ டிஸ்க் யூசேஜ் வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னா என்ன கமாண்டு, சரிங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம டிஸ்க் யூசேஜ் கமாண்ட் யூஸ் பண்ணி எந்த டைரக்டரியில் வந்து நிறையா ஸ்பேஸ் வந்து ஆக்குபை ஆகிருக்கு, ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டியூன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சரிங்களா? ஹெல்ப். ஸோ எல்லாம் இதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபோ கமாண்ட் இருக்காது. சரிங்களா? ஸோ ஹெல்ப் போட்டிங்கன்னா இதோட சுவிட்சஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஹெல்ப்புக்கு என்னென்ன சுவிட்ச் இருக்கு, ஹெச்னா என்ன, ஹெச்னா வந்து ஹியூமன் ரீடபிளாக பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி கேனா வந்து பிளாக் சைஸில் வரும். ஸோ ஹைஃபன் கேபிட்டல் எஸ்னா செப்பரேட் டைரக்டரிஸ் ஒன்லி ஃபார் directories, hyphen caps s na வந்து for directories do not include size of subdirectories. Okay, so இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், டைரக்டரியோட சைஸ் என்னன்னா பார்க்கணும். சரிங்களா? கொஸ்டின் என்ன, how to find disk usage by the large directories. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சுவிட்ச் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹைஃபன் கேப்ஸ் எஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ ஹெல்ப் கமாண்ட் போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கமாண்ட்னாலும் ஃபர்ஸ்ட் டியூ ஹைஃபன் ஹெல்ப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த கமாண்டோட ஹெல்ப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த கரண்ட் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் டைரக்டரி எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஃபைல் சைஸ். ஸோ அப்போ வந்து நம்ம ஹியூமன் ரீடபிளில் பார்க்கணும்னா டி ஸ்டார் ஹைஃபன் ஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ரீடபிளாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா? ஸோ 4K. ஸோ இது வந்து ஸ்டார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டரி எல்லாமே உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து ஒன்லி டைரக்டரி மட்டும் பார்க்கணும். ஹவு டு ஃபைண்ட், கொஸ்டின் என்ன, ஹவு டு ஃபைண்ட் டிஸ்க் யூசேஜ் பை த லார்ஜ் டைரக்டரிஸ். ஓகே, அப்போ நம்ம ஹெல்ப் போட்டு பார்த்தப்போ என்ன பார்த்தோம், கேப்ஸ் சுவிட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டைரக்டரியோட யூசேஜ் வந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன், வேர் டைரக்டரி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய உங்களுக்கு டைரக்டரிஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த டைரக்டரிலாம் என்னென்ன சைஸில் அதில் வந்து எந்த டைரக்டரி வந்து லார்ஜர் சைஸ் நம்ம செக் பண்ணணும். ஓகே, அதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஓகே, ஹவு டு ஃபைண்ட் த டிஸ்க் யூசேஜ் பை லார்ஜ் டைரக்டரி. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டியூ ஹைஃபன் கேப்ஸ் கொடுக்குறேன். கேப்ஸ் எதுக்குன்னா நம்ம டைரக்டரியை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் தான் கொடுக்கணும். ஓகே, ஹெல்ப்பில் பார்த்தோம்னா அந்த சுவிட்சுக்கு வந்து டைரக்டரிஸ் வந்து செப்பரேட் பண்றதுக்கு என்ன பண்றோம், கேப்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அதுக்கப்புறமா ஹெச் கொடுக்குறோம். ஹெச் வந்து இப்போ ஹெச் கொடுக்காம நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு எல்லா டைரக்டரிக்கும் என்னென்னு வருது. பட் ஆனால் பாருங்க 768 கேவா எம்பியா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. ஓகே, ஸோ அதனால ஹியூமன் ரீடபிள் விண்டோஸ்ல பார்க்குற மாதிரி கேபியா எம்பி சைஸ்ல இருக்கா, ஜிபி சைஸ்ல இருக்கா. சரிங்களா? அப்போ வந்து ஹியூமன் ரீடபிள பார்க்கணும்னா அதோட என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் ஒரு ஹெச்னு ஒரு சுவிட்ச் சேர்க்கணும். சரிங்களா? ஸோ ஹெல்ப்ல நம்ம பார்த்தோம், ஹெச்னா வந்து ஹியூமன் ரீடபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா 4K 8K. ஓகே, அதே மாதிரி 40K 20K. ஓகே, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 8.9 MB இருக்கு. சரிங்களா? ஸோ ஹெச் கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8.9 தான் இருக்கும். கேபியா எம்பியா நம்மளால வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ ஹியூமன் ரீடபிள கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஹெச் வந்து சுவிட்ச் வந்து கொடுக்கணும். ஓகே, இதே கமாண்டை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி செக் பண்ணணும். டைரக்டரி வந்து ஷார்ட் பண்றது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹைஃபன் என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நியூமரிக்ல வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கா, 0ல ஸ்டார்ட் பண்ணி 20, 0ல ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் 1.2 1.3 4 5.6 12 10 20. ஓகே, ஸோ எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதே கமாண்ட் என்ன பண்றோம், பேஜ் பை பேஜ் பார்க்கணும்னா ஒரு இது போட்டோன்னே ரன் ஆயிருக்கு, ஒரு பேஜ் வந்து ஃபுல் ஆயிடுது,
நமக்கு வந்து என்னட்டு ரீட் பண்ணி பார்க்க முடியாது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், மவுஸ் ரோலர் வச்சு பார்ப்போம். ஸோ அதனால பேஜ் பை பேஜா இதே இது கமாண்டை பேஜ் பை பேஜா பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா மோர் கமாண்ட் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதே இன்னொரு இது போட்டுட்டு மோருங்கிற ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பை பேஜா பார்க்கலாம். ஓகே, ஸ்பேஸ் பார் தட்டிங்கன்னா அந்த பேஜ் இதாயிரும். ஸோ பேஜ் பை பேஜா பார்க்கணும்னா உங்களுக்கு மோர் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பேஜ் பை பேஜா பார்க்கலாம். ஓகே, கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து டிஸ்க் யூசேஜ் செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டிங்கிற கமாண்ட் அதை யூஸ் பண்ணுங்க. டிஸ்க் யூசேஜ் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம டைரக்டரி மட்டும் உங்களுக்கு வந்து லார்ஜ் டைரக்டரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம், கேப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹியூமன் ரீடபிளுக்கு வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஸ்மால் ஹெட். அப்போ ஷார்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்-n கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் சைஸ் எல்லாமே ஷார்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதே இது பேஜ் பை பேஜ் பார்க்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பேஜ் பை பேஜ் பார்க்கணும்னா மோர் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எஸ் வந்து டைரக்டரி செப்பரேட் பண்ணுறதுக்கு, ஹச் வந்து ஹியூமன் ரீடபிள், அதாவது வந்து ஃபைல் சைஸ் டைரக்டரி சைஸ் வந்து கேபியா எம்பியா. ஸோ அதாவது ஹியூமன் ரீடபிள் வந்து ஹெச் யூஸ் பண்ணுறோம். ஷார்ட் பண்ணுறது வந்து அந்த ஃபைல் சைஸ் டைரக்டரி சைஸ் வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். மோர் இது வந்து உங்களுக்கு சுவிட்ச் வந்து என்ன ஆகும்னா பேஜ் பை பேஜ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்குறோம். டிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி இந்த சுவிட்சஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ டிஸ்க் யூசேஜை செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, டிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.